இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டான எக் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு பேனில் ஆயில் எடுத்துக்கிட்டு அதில் 2 பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் கொஞ்சமாக பூண்டு சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் வந்து அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா சாஃப்டாக வர வரையும் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது இதில் வந்துட்டு கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து அதையும் நல்லா வந்துட்டு வணக்கிக்கலாம். நல்லா வணங்கி வரும்போது இதில் வந்துட்டு துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க. இப்போ வந்துட்டு இன்னொரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணது சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து லைட்டாக வந்து ஃப்ரை ஆகி வந்தால் போதும். ஃப்ரை ஆனதுடனே வந்துட்டு அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இது நல்லா வணங்கி வரும்போது இதில் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா கொதித்து வரும்போது இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதித்து வரும்போது கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ப்ளெயின் சால்னானா இப்படியே விட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து முட்டை சேர்க்க போகிறோம். இதில் 2 முட்டையை வந்துட்டு நல்லா அடித்து வச்சுருக்கோம். அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகும். அப்புறம் வந்துட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. நான் வந்துட்டு நல்லா வெந்து வரும். இப்போ வந்துட்டு நம்ம முட்டை சேர்க்கறதுக்கு பதிலாக இதில் வந்து சிக்கன், வெஜிடபிள்ஸ், சோயா பீன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம உங்களுக்கு எது வேணுமோ அதை சேர்த்திக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பரோட்டா கூடலாம் வந்துட்டு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.